இந்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு இது இப்போ இது பண்ணலாம். இல்ல மேபி அவங்க மைண்ட்ல வச்சிருந்தது ஒரு சீனா இருக்கலாம். பட் அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் மேபி நாட் தட் வில் டூ திஸ் அப்படின்னு மாத்துறவங்களும் இருக்காங்க. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? சமைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல ஓகே. ஜென்ரலாக. சில சமயம் நம்ம என்னமோ ஒன்று போட்டு சமைப்போம், அது நல்லாவும் வந்துடும். அதுக்காக அப்படியே சமைக்கணுன்றது வந்து தப்பு. ஏன்னா அது என்னைக்காவது தான் நல்லா வரும், அது என்றைக்குமே நல்லா வராது. ப்ராப்பராக தெர் ஷுட் பி எ ப்ரொசீஜர். அது ப்ரொசீஜர். அது நீங்கள் டயட்டிங்காக இருக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணுறது, எனிதிங். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் ஒரு இருக்குங்க. சாம்பார் வைக்கணும்னா கூட இப்படிதான் வைக்கணும்ன்ற ஒரு அதுக்குன்னு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு. இருக்குல்ல, அது ஆமா. மாதிரி தான் ஃபிலிம் மேக்கிங்கும். தெர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரொசீஜர் டு மேக் அ ஃபிலிம். இப்போ சில சமயங்களில், இப்போ சும்மா சொல்கிறேன், திடீர்னு ஒரு சன்லைட் உள்ளே வந்து அது அந்த அந்த சீனை நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கொடுத்துட முடியும் ம். சும்மா. ம். ஆர் திடீர்னு அங்கே நடக்கிற ஒரு விஷயங்கள் நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணிட முடியும். இல்லை திடீர்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போய் அடுத்த கட்டத்தில் நிறுத்திடுமானா தட் அதுவே எல்லா சமயமும் டிமாண்ட் பண்ண முடியாது. பேஸ் தான் ரைட்டிங். இது இது இருந்தால் மிச்சம் எல்லாமே டாப்பிங்ஸ். இது இல்லைன்னா டாப்பிங்ஸ் வச்சு என்ன பிரயோஜனம்? எவ்வளோ டெக்கரேட் பண்ணாலும் அதான் நல்லா இருக்காதே. அதான் பழைய சாதம் ஆச்சடா அப்படி யா. இருக்கும். அது அது அதில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லைங்க. இல்ல. ஓகே. எப்பயுமே இல்லைங்க. நோ ஓகே. வே.